இப்போ ஹெக்ஸா ட்ரையின் சிஸ்டம், இதுவும் அதே கான்வர்டேஷன். இதுல முக்கியமா பார்க்க வேண்டியது இதோட ஹோமோ. ஸோ இது 2 நோடு சிஸ்டம். ஓகே, ஹெக்ஸா ட்ரையினோட ஹோமோவை கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு 2 நோடு சிஸ்டம். இதுல நமக்கு முக்கியமானது என்னன்னா ஃப்ரண்டியர் ஆர்பிட்டால்ஸ் தான். ஸோ பேக்ல இருக்கிறத பத்தி நம்ம இப்போதைக்கு கவலைப்பட வேண்டாம். ஃப்ரண்டியர் ஆர்பிட்டால்ஸ் நம்ம அங்க சொன்ன அதே ஸ்டோரிஸ் தான். ஸோ அது ஒரே சைட்ல மூவ் பண்றோம், நமக்கு என்ன இன்ட்ராக்ஷன் கிடைக்குது. இப்போ இதுல இன்னொரு க்ளூ இருக்கு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃப்ரண்டியர் ஆர்பிட்டால் ரெண்டும் ஒரே இதுன்னு வச்சுக்கோங்க, ஒரே ஆர்பிட்டல்ல அப்படியே ரிப்பீட் ஆயிருக்குன்னா இது சேம்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ சேம் ஹோமோ ஆர்பிட்டால்ஸ். இத கான் பண்றீங்க, கான் ரொட்டேட் பண்றீங்க, உங்களுக்கு ஆன்டி பாண்டிங் தான் கிடைக்கும். பாத்தீங்களா, சேம் கான் பண்றோம், ஆன்டி பாண்டிங் கிடைக்குது. இப்போ அதே சேம் ஆர்பிட்டால்ஸ், சேம் இதை டிஸ்ரோட்டேட் பண்றீங்க, உங்களுக்கு பாண்டிங் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம மால்ட் ஆர்பிட்டல் கண்டுபிடிக்கிறோம், அது என்ன ரொட்டேஷன் என்ன டிரான்சிஷன் ஸ்டேட்னு தெரிஞ்சதுன்னா இந்த ப்ராப்ளம் ஃபுல்லா சால்வ் ஆயிடும் டக்குன்னு. ஸோ எஸ்சிஏ எஸ்டிபி இந்த மாதிரி நீங்க குயிக் ரிமெம்பருக்காக இங்க என்ன ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குன்றத பார்த்து இது சேம் மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸ், ஸோ கான் ரொட்டேட் பண்றோம், ஆன்டி பாண்டிங் இன்ட்ராக்ஷன். சேம் மாலிகுலர் ஆர்பிட்டால் டிஸ்ரோட்டேட் பண்றோம், பாண்டிங். இதே நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்க ஃப்ரண்டியர் ஆர்பிட்டால் பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட் சிஸ்டம். இதோட ஹோமோ எடுக்கிறோம், இதே கான் ரொட்டேட் பண்றோம், இதே டிஸ்ரோட்டேட் பண்றோம். ஆனா கீ பாயிண்ட் என்னன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ரண்டியர் ஆர்பிட்டால். ஸோ இப்போ டிஃப்ரெண்டா இருக்கிறத கான் பண்ணோம்னா பாண்டிங். ஸோ இது அதே டிஸ் பண்ணோம்னா அது ஆன்டி பாண்டிங். இவ்வளவுதான். ஸோ இப்போ இதே ரூல் தான், அந்த எஸ்சிபி எஸ்டிஏ தான் நம்ம 4n சிஸ்டம்க்கு அப்ளிகபிள் ஆகும், 4n+2 சிஸ்டம்க்கு அப்ளிகபிள் ஆகும். ஆனா இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணிருக்கணும், நமக்கு அது எப்படி ரொட்டேஷன் நடக்குது, நம்ம எந்த பக்கம் மாத்தினாலும் நமக்கு ஃபைனல் ரிசல்ட் எப்படி இருக்குது, இது எல்லாத்தையுமே ஒவ்வொரு ரொட்டேஷன்ஸ் பண்ணி நீங்க பார்க்கும்போது தான் உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியும். ஓகே, இப்போ நான் இதை எடுத்துக்கிட்டேன், இன்வெர்ட் பண்ணி ரொட்டேட் பண்றேன், எனக்கு கடைசியில முடியும் போது ஆன்டி பாண்டிங் இன்ட்ராக்ஷன்ஸ். இதே நடக்குது, நான் ஒரே டைரக்ஷன் மூவ் பண்றேன், லைக் கான் ரொட்டேட் பண்றேன், எனக்கு பாண்டிங் டிரான்சிஷன் ஸ்டேட்ஸ்ல முடியுது. ஸோ இது எல்லாமே நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் வரும். இப்போ நமக்கு இது புரிஞ்சிருச்சு, இந்த கீ பாயிண்ட் எடுத்துட்டோம்னா இது ஈஸியாயிடும். இப்போ நம்ம ஜஸ்ட் நம்ம ஹோமோ மட்டும் ரிமூவர் பண்ணி தான் போதும். அதோட ஃப்ரண்டியர் ஆர்பிட்டால் சேமா இருந்ததுன்னா அது எதுக்கு அலௌடட், இது டிஃப்ரெண்டா இருந்ததுன்னா எதுக்கு அலௌடட். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண அது ஈஸியா வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் இது அதோட சப்ஸ்டியூஷன்ஸ் பார்ட். இப்போ நான் இங்க என்ன பண்ணியிருக்கேன், இஇ ஐசோமர். இப்போ இதுதான் மாலிகுலர் ஆர்பிட்டால், இது என்னது டிஃப்ரெண்ட் மாலிகுலர் ஆர்பிட்டால். கரெக்டா, இத நம்ம என்ன பண்ணா நமக்கு டிரான்ஸ் கிடைக்கும், கான் ரொட்டேஷன். எஸ், கான் ரொட்டேஷன் தான். நீங்க ரொட்டேட் பண்ணும்போது இது ரெண்டும் பாண்டிங் கொடுக்கும். ஸோ இது கான். ஓகே, இப்போ இந்த மெத்தில் என்ன ஆகுது, ஒரே டைரக்ஷன்ல மூவ் பண்றீங்க, இந்த மெத்தில் மேல போகுது, ஓகே, இந்த மெத்தில் கீழே வருது, அதனாலதான் நமக்கு இங்க டிரான்ஸ். கிளியர்ல, கான் ரொட்டேஷன்ஸ் என்ன நடக்குதுன்னு புரியுதா? இது பாண்டிங் இன்ட்ராக்ஷன்ஸ். இதுல என்ன சைடு சப்ஸ்டியூஷன்ஸ் இருக்குன்றத நீங்க இந்த இதெல்லாம் கன்ஃபியூஷன் ஆகும். நீங்க இந்த மெத்தில் இந்த பக்கம் மாத்தி வந்துட்டீங்கன்னா அது மாறிடும், அதை அடுத்து சொல்றேன். இப்போ இது கொடுத்துருக்கு. இப்போ இது ரெண்டுமே இ ஐசோமரா இருக்கும்போது, இதே ரெண்டுமே ஜெட் ஐசோமரா இருக்கும்போது அதே கண்டிஷன்ஸ் தான், கான் கண்டிஷன்ஸ்ல. இப்போ என்ன ஆகுது, இது பாண்டிங், ஓகே, பட் ரெண்டு மெத்திலுமே உள்ள இருக்கு. இப்போ இந்த மெத்தில் கீழே போகுது, இந்த மெத்தில் மேல போகுது, கரெக்டா அதுவும் டிரான்ஸ்ல தான் முடியும். இப்போ நீங்க இதுல எந்த மெத்தில கீழே போட்டிருக்கீங்க, எந்த மெத்தில மேல போட்டிருக்கீங்கிறது பிரச்சனை இல்லை, ஏன்னா அது ரெண்டுமே சேம் மாலிகுல் தான் இல்லையா. அதனால நீங்க ஐசோமர்ஸ் ஒரே ஐசோமர்ஸ் எடுத்து கான்சென்ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரே ப்ராடக்ட் தான் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இது வந்து ஆங்கிள் சேஞ்ச். நம்ம எந்த சைடு ரொட்டேட் பண்றோன்றதை பொறுத்து. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரைட் சைடு ரொட்டேட் பண்ணிப்போமா, இதுல நான் லெஃப்ட் சைடு காமிச்சிருப்பேன், வேற ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ஒன்னு பார்த்தாலே உங்களுக்கு புரியுது இல்லையா, ஸோ நோ ப்ராப்ளம். இப்போ நம்ம லெஃப்ட் சைடு ரொட்டேட் பண்ணாலும் இது கீழே போகும், இது மேல போகும். அதே மாதிரி நெக்ஸ்ட் இதுல இது கீழே போகும், இது மேல போகும். ஸோ நமக்கு ஃபைனல் ரிசல்ட் எல்லாமே நீங்க எந்த ஐசோமர் எடுத்து என்ன ஆங்கிள் பண்ணியிருந்தாலும் எது முக்கியமாக்கப்படுது, என்ன ரொட்டேட் பண்றீங்க, எது பாண்டிங் இன்ட்ராக்ஷன்ஸ் கொடுக்குது, அவ்வளவுதான்.
ஸோ இப்போ கான் ரொட்டேஷன்ஸ் எல்லாமே நமக்கு இந்த டிரான்ஸ் ப்ராடக்ட்டை கொடுத்துருக்கு. ஓகே, இப்போ இது டிஃப்ரெண்ட் ஐசோமர் ஆகுது. இது என்னன்னா நம்ம ரெண்டுமே சேம் ஐசோமர் எடுத்துக்கிட்டோம், இஇ இல்லைன்னா ZZ. ஸோ இதை எடுத்துட்டு நம்ம என்ன ஆங்கிள் போட்டாலும் நமக்கு ஒரே ஐசோமர் வருது, இஸ் ஓகே. இப்போ இது டிஃப்ரெண்டா இருக்கு. ஓகே, ஒன்னு உள்ள ரிங்குக்குள்ள இருக்கு, ஒன்னு ரிங்கு வெளில இருக்கு. இப்போ நான் அது ரெண்டையும் எந்த டைரக்ஷன்ஸ்ல மூவ் பண்ணாலும் என்ன ஆகுது, சிம்பிள். இப்போ நம்ம இதை பாக்குறோம். நீங்க இந்த மெத்தில் ரொட்டேட் பண்றீங்க, இது கீழே போகும். இந்த மெத்தில் ரொட்டேட் பண்றீங்க, இது கீழே போகும். ஸோ இந்த ப்ராடக்ட்டை பொறுத்தவரை இது கீழே. ஓகே, அதே மாதிரி இங்க பண்றீங்க, இது மேல போகும், இது மேல போகும். ஸோ இதை பொறுத்தளவுக்கு இது ஒரு மேல. இப்போ நம்ம இந்த ரெண்டுமே இந்த ப்ராடக்ட் தான் கொடுக்குதா இல்லையா? இதேதான் சார். கரெக்ட் தான் இல்லையா? இப்போ நம்ம இங்கனுக்குள்ள நீங்க ரெண்டையுமே லைக் டாட்டட் லைன்ஸ்ல மென்ஷன் பண்ணியிருந்தாலும் இல்ல ரெண்டையுமே ஃப்ரண்ட் லைன்ஸ் கோல்டன் லைன்ஸ்ல மென்ஷன் பண்ணியிருந்தாலும் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. ஏன்னா ரெண்டுமே ஒரே மாலிகுல் தான், அது எல்லாமே சேம். இதுல இப்போ நான் ரெண்டையுமே வெளியில போடுறேன், இல்லைன்னா உள்ள, அவ்வளவுதான். ஸோ இப்போ நம்ம டிஸ்ரோட்டேட் பண்ணும்போது என்ன ஆகுது, இப்போ நம்ம நீங்க முன்னாடி இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா அதுல வேற ஒண்ணுமே இல்லை. இந்த மெத்தில் கீழே போகும், இந்த மெத்தில் கீழே போகுது. ஸோ இது சிஸ் ஐசோமர்ஸை கொடுக்கும். அதே தான் இங்கேயும் நடக்குது. இந்த மெத்தில் மேல போகுது, இந்த மெத்தில் மேல போகுது. ஸோ இதுவும் ஒரு சிஸ் தான் கொடுக்குது. நம்ம ஆங்கிள் சேஞ்ச் பண்றதுனாலயோ இந்த ஐசோமர்ஸை சேஞ்ச் பண்றதுனாலயோ எந்த சேஞ்சுமே இல்லை. இது எல்லாமே கடைசியில வந்து எண்ட் ஆகிற இடம் என்ன, சிஸ் தான். எப்போ இது என்ன கண்டிஷன்ஸ்ல நம்ம மூவ் பண்றோம், இது எல்லாமே சேம் டைரக்ஷன், லைக் இது டிஸ்ரோட்டேஷன். கரெக்டா? நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய இடமே மாலிகுலர் ஆர்பிட்டால் தான். ஸோ எப்போ நம்ம டிஸ் பண்றோமோ அப்போ எல்லா ஐசோமர்ஸுமே ஒரே ப்ராடக்ட்டை தான் கொடுக்குது. அதே மாதிரி இதுதான், இதுவும் டிஸ் தான். நீங்க என்ன கான்ஃபிகரேஷன் ஐசோமர்ஸ் வச்சுங்க பாக்குறீங்க, ஒன்னு மேல போகுது, இன்னொன்னு கீழே போகுது. ஸோ டிரான்ஸ். இங்க ஒன்னு மேல, ஒன்னு கீழே. ஸோ டிரான்ஸ். ஸோ இவ்வளவுதான். இப்போ இந்த 2 ஸ்லைடு ஒருவேளை உங்களுக்கு புரியலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம கன்க்ளூஷன்ஸ்ல ஃபுல்லா பார்த்துடலாம். இப்போ சிஸ்டம் நம்ம 1,3 பியூட்டாடையின் சிஸ்டம் எடுத்திருக்கோம். இதோட ஹோமோ என்னன்னா 1 நோடு. ஸோ 1 நோடு சிஸ்டம்னா தெர்மலோட பியூட்டாடையினோட ஹோமோ. இது கான் பாண்டிங் டிரான்சிஷன்ஸ் கொடுக்குது, டிஸ்ரோட்டேஷன் ஆன்டி பாண்டிங் கொடுக்குது. அதே ஹெக்ஸா ட்ரையின்ல 2 நோட் சிஸ்டம் கான் ஆன்டி பாண்டிங் கொடுக்குது, டிஸ் பாண்டிங் ரொட்டேஷன் கொடுக்குது. ஸோ இதே போட்டோகெமிக்கல் கண்டிஷன்ஸ்ல அப்படியே ரிவர்ஸ் ஆகும். ஸோ பியூட்டாடையின் டிஸ்ல பாண்டிங் கொடுக்கும், கான்ல ஆன்டி பாண்டிங் கொடுக்கும். ஹெக்ஸா ட்ரையின் கான்ல பாண்டிங் கொடுக்குது, டிஸ்ல ஆன்டி பாண்டிங் கொடுக்குது. ஸோ இதுதான் இவ்வளவு நேரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்த எல்லாத்துக்குமான கன்சைஸ்டு ரிசல்ட். ஒரு இதுதான், இவ்வளவுதான். இந்த ஹோமோ எதுல பாண்டிங் டிரான்சிஷன் ஸ்டேட் கொடுக்குது, எதுல ஆன்டி பாண்டிங் கொடுக்குது. ஸோ இது உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சிடுச்சுன்னா, இப்போ இந்த ஸ்லைடு நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டீங்கன்னா எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி இதை பாத்தீங்கன்னா போதும், இந்த சிஸ்டம்ஸ் முடிஞ்சிடும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம சூஸ் பண்ண வேண்டியது என்ன, அது ரிங் க்ளோஸ் ஆகுதா, ரிங் ஓப்பன் ஆகுதா, அதுல என்ன எலக்ட்ரான் சிஸ்டம். ஸோ அதுதான் இங்க எனக்குள்ள வந்துருக்குது. ஸோ 4n எலக்ட்ரான் சிஸ்டமா இல்ல 4n+2 எலக்ட்ரான் சிஸ்டமா. ஒருவேளை ரிங் ஓப்பனிங்னா அப்படியே 2π+2 சிக்மா இல்லைன்னா 4π+2 சிக்மா. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் சிஸ்டம் சூஸ் பண்றோம். அப்புறம் கண்டிஷன்ஸ், என்ன கண்டிஷன்ஸ், தெர்மலா போட்டோகெமிக்கலா, செகண்ட் பாயிண்ட். தேர்டு, இப்போ நம்ம இவ்வளவு நேரம் ஃப்ரண்டியர் ஆர்பிட்டால வச்சு டிஸ்கஸ் பண்ணிருந்தோம்ல, எந்த ரொட்டேஷன்ஸ் எதை கொடுக்குதுன்னு. ஸோ அதுல எது அலோடட். ஸோ 4n சிஸ்டம் தெர்மல்ல கான் தான் அலோடட். டிஸ்ஸை பத்தி நம்ம ஒரி பண்ண அவசியம் இல்லை. இனிமே எங்கெல்லாம் 4n தெர்மல்னு பாக்குறோமோ அங்கெல்லாம் வெறும் கான் மட்டும் நம்ம யோசிச்சா போதும், டிஸ் யோசிக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. அதே மாதிரி போட்டோகெமிக்கல்ல டிஸ் தான் அலோடட், கான் ஃபர்பிடன். ஸோ கானை பத்தி நம்ம யோசிக்க வேணாம். ஏன்னா இதெல்லாம் நான் ஃபர்பிடன் மென்ஷன் பண்ணிக்கோமோ அது எல்லாமே ஆன்டி பாண்டிங் கொடுக்குது, நம்ம ப்ரீவியஸ் ஸ்லைட்ல பார்த்துருக்கோம். ஸோ இது 4n தெர்மல்னா கான் தான், 4n போட்டோகெமிக்கல்னா டிஸ் தான். இதே 4n+2 தெர்மல்னா டிஸ், போட்டோகெமிக்கல்னா கான். ஸோ இப்போ நீங்க இந்த டேபிள கரெக்டா மனப்பாடம் பண்ணி, இது தேவையில்லை மனப்பாடம் இல்லை, அதை நீங்க கரெக்டா புரிஞ்சிருந்தீங்கனாலே நமக்கு வர்ற எல்லாமே ரொம்ப ஈஸியாயிடும். ஸோ நான் வந்து இந்த டேபிள் எப்படின்னு போட்டுறேன், 4n 4n+2 தெர்மல் போட்டோகெமிக்கல், சிடி டிசி. டிசின்னு ஒரு சினிமேட்டிக் யூனிவர்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி நான் என்கிட்ட ஒரு டிசி சிடி இருக்கு, அந்த மாதிரி நான் நினைச்சிருந்தேன். ஒரு சிடி வாங்குறோம், டிசி, அவ்வளவுதான். இதை மட்டும் கரெக்ட் நார்மலா வச்சிருந்தோம்னா சினா கான், டினா டிஸ். ஸோ சிம்பிள். இதை வச்சே நான் எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணிடலாம். இது இந்த இது இருந்ததுன்னா கிட்டத்தட்ட முடிஞ்சது.
நெக்ஸ்ட் என்னன்னா கான்னா என்ன, டிஸ்னா என்ன. ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். இங்களா கான்னா போத் லெஃப்ட் சைடு இல்ல போத் ரைட் சைடு ரெண்டுமே ஒரே மாதிரி சேம் டைரக்ஷன்ல மூவ் பண்ணணும், ரெண்டு மாலிகுலர் ஆர்பிட்டாலையுமே. அப்படி பண்ணா அதுக்கு பேர் கான். இப்போ இது இன்னுமே கன்சைஸ் பண்றோம். இப்ப நீங்க ஒரே மாதிரி ஐசோமர்ஸ், ஒரே மாதிரி டெர்மினல் ஐசோமர்ஸ் இருக்கிற காம்பவுண்ட் எடுத்து கான் ரொட்டேஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ் ஐசோமர் தான் கிடைக்கும். இதுதான் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருந்தோம். இது வந்து எல்லாத்துக்குமே அப்ளிகபிள் ஆகும். நீங்க 4n பண்ணாலும் சரி, 4n+2 பண்ணாலும் சரி, நீங்க என்ன பண்ணீங்கன்னாலும் சரி, சேம் கைண்ட் ஆஃப் ஐசோமர்ஸ் எடுத்து கான் ரொட்டேஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ் ஐசோமர் தான் வரும். அதே டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஐசோமர்ஸ் எடுத்து கான் ரொட்டேஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சிஸ் ஐசோமர் தான் வரும். இது அப்படியே ரிவர்ஸ் ஆகும். இங்க சேம் ஐசோமர்ஸ் எடுத்து டிஸ்ரோட்டேஷன் பண்ணீங்கன்னா சிஸ் ஐசோமர், டிஃப்ரெண்ட் ஐசோமர்ஸ் எடுத்து டிஸ்ரோட்டேஷன் பண்ணீங்கன்னா டிரான்ஸ் ஐசோமர். ஸோ இவ்வளவுதான். இப்ப நீங்க இந்த ரெண்டு டேபிளை பார்த்தாலே இதுவரை நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லாமே முடிஞ்சிருது. எது எந்த ஐசோமர்ஸை என்ன ரொட்டேஷன் பண்ணா என்ன ஐசோமர் கிடைக்கும், இவ்வளவுதான் இதோட பாயிண்ட்ஸே. இது எல்லாமே அதை அப்ளை பண்றதுக்கான ஒரு, இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா அது எல்லாத்துக்குமான கன்சைஸ்டு ஒன். ஸோ இப்ப இங்க பாக்குறோம் சேம் கைண்ட் ஆஃப் ஐசோமர்ஸ் எடுத்துக்கிறேன், ZZஓ இல்ல EEO. இதை நான் கான் ரொட்டேஷன் பண்ணேன்னா எனக்கு டிரான்ஸ் கிடைக்குது. எதுவாக கிடைச்சாலும் அது டிரான்ஸ் தான், மேல கீழே இல்ல கீழே மேல, எதுவாக கிடைச்சாலும் அது டிரான்ஸ் தான். அதே டிஃப்ரெண்ட் ஐசோமர்ஸ் எடுத்துக்கிறேன், ஒன்னு E ஒன்னு Z, அது என்னவா இருக்கணும், ஒன்னு E ஒன்னு Z. இதை நான் கான் ரொட்டேஷன் பண்ணேன்னா எனக்கு ரெண்டுமே சிஸ்ஸா இருக்கு, ரெண்டுமே கீழேயோ இல்ல ரெண்டுமே மேலேயோ, ஆனா இது எனக்கு எல்லாமே சேம் தான். ஸோ இதே காம்பவுண்ட்ஸை நான் டிஸ் பண்ணும்போது அப்படியே மாறும். ஸோ நம்ம சேம் எடுத்து டிஸ் பண்ணனா எனக்கு சிஸ் கிடைக்கும், டிஃப்ரெண்ட் எடுத்து டிஸ் பண்ணனா எனக்கு டிரான்ஸ் கிடைக்கும். இது 4n சிஸ்டம். இதே ரூல் தான் அப்படியே 4n+2 சிஸ்டம்க்கும். பாருங்க, சேம் எடுத்துருக்கோம், கான் பண்ணுவோம், டிரான்ஸ் கிடைக்கும். டிஃப்ரெண்ட் எடுத்து கான் பண்றோம், சிஸ் கிடைக்குது. சேம் எடுத்து டிஸ் பண்ணா சிஸ், டிஃப்ரெண்ட் எடுத்து டிஸ் பண்ணா டிரான்ஸ். இப்போ நம்ம சொன்ன வார்த்தையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். இந்த ஒரு ஸ்லைடுல இதுவரை நம்ம படிச்ச எல்லா எலக்ட்ரோசீரியல்ஸுமே முடிஞ்சிடுச்சு. கரெக்டா? இன்னொரு மெத்தட் ஆர்பிட்டால் கார்லேஷன் மெத்தட் சொல்லிட்டு, இதுல எது முக்கியத்துவம் பெறுதுன்னா சிமெட்ரி. ஸோ இப்போ ஒரு மாலிகுலர் ஆர்பிட்டால் எந்த மாதிரி சிமெட்ரி ரிலேஷன்ஷிப்ஸ்ல இருக்குன்றதை பொறுத்து அதோட டிரான்சிஷன் ஸ்டேட்ல இந்த சிமெட்ரி இருந்ததுன்னா இது அலௌடட், இந்த சிமெட்ரி இல்லைன்னா இது நாட் அலௌடட். அந்த மாதிரி இது ஒரு ஒன் மோர் ப்ரொபோசல் மெத்தட். ஸோ இப்போ நம்ம மிரர் பிளேன் பாக்குறோம். இப்போ நீங்க இந்த பை ஸ்டார் பாக்குறீங்க அப்படின்னா இது ஆன்டி சிமெட்ரி. அதே பை பாக்குறீங்கன்னா இது சிமெட்ரிக்கா இருக்கு. கரெக்டா அது புரிஞ்சுக்க முடியுதா? இதுவும் சேம் லோப்ஸ், இதுவும் சேம் லோப். ஸோ இங்கனக்குள்ள ஒரு மிரர் பிளேன் வருது, இது அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஆனா இங்கனக்குள்ள இது வேற லோப், இது வேற லோப். ஸோ இது ஆன்டி சிமெட்ரி. இது சென்ட்ரோ சிமெட்ரிக்னா இங்க இருந்து இந்த பக்கம் டிராவல் பண்றீங்க ஒரே லோபு, இந்த பக்கம் டிராவல் பண்றீங்க ஒரே லோப். ஸோ இது சென்ட்ரோ சிமெட்ரி. ஆனா இங்க பார்க்கும்போது இந்த பக்கம் டிராவல் பண்றோம் ஒரு லோபு, இந்த பக்கம் டிராவல் பண்றோம் வேற லோப். ஸோ இது ஆன்டி சிமெட்ரி. இப்ப இதே மாதிரி இங்க C2 ஆக்சிஸ். ஸோ இப்ப நான் இந்த ஆக்சிஸ் வச்சு நான் ரொட்டேட் பண்ணேன்னா இது இங்க வந்துடும், இது இங்க வந்துடும். ஸோ இது ரெண்டும் சேம். கரெக்ட். நான் ஒரு ஃபுல் ரொட்டேட் பண்ணதுக்கு அப்புறம், ஒரு 180 டிகிரி ரொட்டேட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு இதே தான் திரும்ப கிடைக்கும். ஆனா இதை நான் திருப்பி பண்றேன்னா இது கீழே போயிடும், இது மேல வந்துடும். கரெக்டா? ஸோ எனக்கு அப்படியே இது ரிவர்ஸா இருக்கும். ஸோ இது ஆன்டி சிமெட்ரி. இது ஜஸ்ட் இதோட சிமெட்ரியை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக. கான் மோடுக்கு C2 ஆக்சிஸ் பாக்குறோம், டிஸ் மோடுக்கு மிரர் பிளேன் பாக்குறோம். இது என்ன எப்படி பாக்குறோன்றத ஒரு குயிக் கைடுக்காக. இது கான் ரொட்டேஷனால என்ன பார்க்கணும், C2 ஆக்சிஸ் பார்க்கணும். இப்போ நீங்க இந்த இதை பாக்குறீங்க, இது C2ல பாத்தீங்கன்னா ஆன்டி சிமெட்ரி. ஏன்னா நீங்க திருப்பிட்டீங்கன்னா மைனஸ் கீழே போயிடும், பிளஸ் மேல போயிடும். ஸோ இது ஆன்டி சிமெட்ரி. ஆனா இதை நீங்க திருப்பினீங்கன்னா உங்களுக்கு அப்படியே தான் இருக்கும். ஜஸ்ட் இது இங்க வரும், இது இங்க வரும், இங்க வரும், இது இங்க வரும். ஸோ இது சிமெட்ரி. ஸோ அந்த பேசிஸ்ல இதை அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. இப்போ இதுக்கு ஹோமோ லூமோ பாக்குறேன், நமக்கு தெரியும் இதான் ஹோமோ, இதான் லூமோன்னு. ஸோ இங்க ஒரு ஹோமோ ரூமோக்கு எந்த கிராசிங்கும் கிடையாது. ஏன்னா இந்த சிமெட்ரி அரேஞ்ச் பண்ணணும். இதுல நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்க C2 ஆக்சிஸ், எல்லாத்துலயும் C2 ஆக்சிஸ் பண்ணுவாங்க. இதை ரொட்டேட் பண்ணா மாறாது, இதை ரொட்டேட் பண்ணா மாறிடும். ஏன்னா மேல இருக்கிறது கீழே போயிடும், கீழே இருக்கிறது மேல வந்துடும். ஸோ இப்போ நீங்க C2 ஆக்சிஸ் பண்ணி உங்களுக்கு சிமெட்ரி ஆன்டி சிமெட்ரிக்கை ஃபர்ஸ்ட் பிரிக்கணும், ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட், கீழ இருந்து நம்ம கனெக்ட் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த ஆன்டி சிமெட்ரிக்க இந்த ஆன்டி சிமெட்ரிக்கோட, இந்த சிமெட்ரிக்க இந்த சிமெட்ரிக்கோட, ஆன்டி சிமெட்ரிக் ஆன்டி சிமெட்ரிக், சிமெட்ரிக் சிமெட்ரிக். ஸோ இப்போ இந்த ஹோமோலூமோக்கு நடுவுல கிராசிங் எதுவும் வராதனால அலௌடட். ஸோ இது என்னது மறுபடியும் சொல்லுதுன்னா, தெர்மல் கண்டிஷன்ஸ்ல 4n சிஸ்டம்ல
கான் ரொட்டேஷன்ஸ் அலௌடட். இதுதான் நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். அதே இதுல டிஸ் ரொட்டேஷன் என்ன ஆகுது? ஸோ இதே மாதிரி நம்ம ஆக்சிஸ், இப்போ டிஸ்க்கு என்ன பார்க்கணும்? மிரர் ஆப்ரேஷன் பார்க்கணும். கானுக்கு C2 ஆக்சிஸ். மிரர் பார்க்கும்போது இது சிமெட்ரிக் மிரர் இருக்கும், இதுல ஆன்டி சிமெட்ரிக் மிரர் இருக்காது. ஸோ மிரர் இருக்கு, மிரர் இல்லை, அந்த மாதிரி இதை அரேஞ்ச் பண்றோம். இப்போ கீழ இருந்து நம்ம கால்குலேட் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ சிமெட்ரியும் கால்குலேட் பண்றோம், ஆன்டி சிமெட்ரி கால்குலேட் பண்றோம், சிமெட்ரியும் கால்குலேட் பண்றோம், ஆன்டி சிமெட்ரி கால்குலேட் பண்றோம். இப்போ பாத்தீங்கன்னா அந்த கிராசிங் இருக்கு. ஸோ எங்கெல்லாம் இந்த ஹோமோலுமோ கிராசிங்ல கார்லேஷன்ஸ் நடக்குதோ அது எல்லாமே ஃபர்பிடன், அதெல்லாம் டிஸ்அலோடட். ஸோ இதை தான் நம்ம மறுபடியும் அதே தான் சொல்றோம். ஸோ தெர்மல் 4N கண்டிஷன்ஸ்ல தெர்மல் கான் அலௌடட், டிஸ் ஃபர்பிடன். ஸோ இது அதை சொல்றதுக்கான ஒன் மோர் மெத்தட். இப்போ இதே தான் போட்டோ கெமிக்கல்ல பார்க்கும்போது இங்க கிராசிங் நடக்கும், ஸோ கான் அலௌடட் கிடையாது. அதே டிஸ்ல கிராசிங் நடக்காது, ஹோமோ இங்க தான் ஹோமோ, அது ரொம்ப முக்கியம். எதோ ஹோமோன்னு பாக்குறீங்க. ஸோ இங்க கிராசிங் நடக்காது, ஸோ இது அலௌடட். ஸோ போட்டோ கெமிக்கல்ல 4N சிஸ்டம்ல டிஸ் அலௌடட். இதே 4N+2 சிஸ்டம்ல கான் ரொட்டேஷன்ஸ்ல கிராசிங் இருக்கு, ஸோ கான் அலௌடட் இல்ல. டிஸ் ரொட்டேஷன்ல கிராசிங் இல்ல, ஸோ இங்க அலௌடட். இதே போட்டோ கெமிக்கல் கண்டிஷன்ஸ்ல கான்ல கிராசிங் இல்ல, ஸோ அலௌடட். இவ்வளவுதான். இப்போ நம்ம இதுவும் மறுபடியும் இந்த மெத்தட்ல வந்தோம்னால நம்ம ஒரே ஸ்லைட்ல தான் வந்து முடியும். இப்போ நீங்க இந்த ஸ்லைடை மட்டும் பார்த்துட்டீங்கனாலே இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த எல்லாமே முடிஞ்சது. இந்த ஆர்பிட்டல் கார்லேஷன் மெத்தட்ஸ் மூலமா வர்றதுமே சேம் ரிசல்ட்ஸ் தான் கொடுக்கும். ஸோ 4N சிஸ்டம் தெர்மல்ல கான் அலௌடட், போட்டோ கெமிக்கல்ல டிஸ் அலௌடட். 4N+2 சிஸ்டம் தெர்மல்ல டிஸ் அலௌடட், போட்டோ கெமிக்கல்ல கான் அலௌடட். ஸோ இது என்ன கான்ஃபிகரேஷன்னா அது என்ன கான்ஃபிகரேஷன் கொடுக்கும், இதெல்லாமே சேம் சிம்பிள் தான். இப்போ நம்ம கொஞ்சமா காம்பவுண்ட்ஸ் பக்கம் போலாம். 3 மெம்பர் சிஸ்டம். இதுவரை நம்ம எல்லாமே 4 மெம்பர் 6 மெம்பர் தான் பார்த்துருக்கோம். இது 3 மெம்பர் சிஸ்டம். இதுதான் அதோட ஹோமோ லெவல்ஸ். ஸோ இங்க எனர்ஜி இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதான் இது 0 நோடு, 1 நோடு, 2 நோடு. ஸோ நோடு வைஸா எனர்ஜி ஆப்டிமைஸ் பண்ணிட்டோம். இப்போ அது கேட்டையானா இருக்கும்போது டோட்டலி 3 எலக்ட்ரான்ஸ் இல்லையா? ஸோ இப்போ இது கேட்டையான் ஆயிடுச்சுன்னா ஒரு எலக்ட்ரான் இழந்துரும், பிளஸ்னா ஒரு எலக்ட்ரான் இழந்துரும். ஸோ இதுதான் கேட்டையானோட மொத்த எலக்ட்ரான்ஸ் 2. போட்டோ கெமிக்கல்ல 2 எலக்ட்ரான்ஸ் இப்படி ஸ்ப்ரெட் ஆயிருக்கும், அதே தெர்மல்ல 2 ஒரே இதுல இருக்கு. இதே ரேடிக்கல்னா 3 எலக்ட்ரான்ஸ், டோட்டலி 3 எலக்ட்ரான் சிஸ்டம். ஸோ இதோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் இப்படி இருக்கும். ஆனையான்ல 4 எலக்ட்ரான்ஸ், அதோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் இப்படி இருக்கு. இப்போ இதனால என்ன நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, இப்போ கேட்டையான் இருக்கு, கேட்டையானோட தெர்மல் கண்டிஷன்ல அதோட ஹோமோ என்னன்னா 0 நோடு. 0 நோடு தான் அதோட ஹோமோ. இதே போட்டோ கெமிக்கல் கண்டிஷன்ஸ்ல 1 நோடு தான் அதோட ஹோமோ. எதுக்கு? 3 மெம்பர் சிஸ்டம் கேட்டையானா இருக்கும்போது. ஒருவேளை 3 மெம்பர் சிஸ்டம் ரேடிக்கலா இருந்ததுன்னா 1 நோடு சிஸ்டம் தெர்மல்ல ஹோமோ, இதே ரேடிக்கல் சிஸ்டம்ல 2 நோடு தான் ஹோமோ. ஸோ இதுதான் இருக்கல ஹையஸ்ட் எனர்ஜி, ஆனா அதுதான் ஹோமோ. ஏன்னா இங்க எலக்ட்ரான் எக்ஸைட்மெண்ட், இங்க இதுதான் ஹையஸ்ட் ஆக்குபைட் ஆர்பிட்டால். ஸோ இங்கதான் இதான் ஹோமோ. அதே மாதிரி இது ரெண்டுமே சேம் தான். இப்போ நீங்க யானை பாத்தீங்கன்னா 1 நோடு சிஸ்டம் தான் தெர்மல்ல ஹோமோ, 2 நோடு சிஸ்டம் தான் போட்டோ கெமிக்கல் ஹோமோ. ஸோ இது ரெண்டும் சேம் தான் கிட்டத்தட்ட. ரேடிக்கலா இருந்தாலும் ஆனையானா இருந்தாலும் நமக்கு ஹோமோ மாற போறது இல்லை. பட் கேட்டையானா இருக்கும்போது ஹோமோ மாறுது. ஸோ இப்போ இதுல எது ஹோமோன்னு கண்டுபிடிக்கிறது உங்களோட ஃபர்ஸ்ட் வேலை. ஒரு வேலை 3 மெம்பர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அதுல எது ஹோமோவா இருக்கும், அது என்ன கண்டிஷன்ஸ்ல இருக்கு, அவ்வளவுதான். கேட்டையானா ஆனையானா ஃபர்ஸ்ட், அப்புறம் என்ன கண்டிஷன்ஸ், அதனால எது ஹோமோவா இருக்கு, இதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ இது வந்து 0 நோடு சிஸ்டம். 0 நோடு சிஸ்டம் கான் ரொட்டேட் பண்றீங்க. ஸோ இதையும் இந்த பக்கம் திருப்பீங்க, இதையும் இந்த பக்கம் திருப்பீங்க. இப்போ என்ன ஆயிடும்? இது ரெண்டும் கனெக்ட் ஆகும். ஸோ ஆன்டி பாண்டிங் சிஸ்டம். ஒருவேளை டிஸ்ரொட்டேட் பண்றீங்கன்னா இது ரெண்டும் கனெக்ட் ஆகும். ஸோ பாண்டிங். இப்போ 0 நோடு அதுக்கெல்லாம் ஹோமோவா இருக்கோ அது எல்லாமே டிஸ் மட்டும் தான் அலௌடட். இப்போ நெக்ஸ்ட் பார்ப்போம். இப்போ 1 நோடு சிஸ்டம், இதை டிஸ்ரொட்டேட் பண்ணோம்னா ஆன்டி பாண்டிங் ஆயிடும். கான் ரொட்டேட் பண்ணாதான் அது பாண்டிங் இருக்கு. சோ எதுக்கெல்லாம் 1 நோடு சிஸ்டம் ஹோமோவா இருக்கோ அதுக்கெல்லாம் கான் அலௌடட். இப்போ 2 நோடு சிஸ்டம், இதுவும் கிட்டத்தட்ட இதே மாதிரிதான். 1 நோடு 0 நோடு சிஸ்டம் மாதிரி தான் இருக்கா? ஸோ கான் ரொட்டேட் பண்ணா ஆன்டி பாண்டிங் இன்ட்ராக்ஷன், டிஸ்அலௌட் பண்ணோம்னா பாண்டிங் இன்ட்ராக்ஷன்ஸ். ஸோ டிஸ்அலௌடட், கான் ஃபர்பிடன். இவ்வளவுதான். ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன, இது ஒன்னே ஒன்று மட்டும்தான் கான் அலௌடட் பண்ணும்.
எப்ப ஒன்னோட சிஸ்டம் அதுக்கு ஹோமோவா இருக்கோ அப்போ கான் அலோடட், மற்ற ரெண்டுக்குமே டிஸ் தான் அலோடட். சிம்பிள். 3 மெம்பருக்கு இவ்வளவுதான் அது பாசிபிள். இப்போ இதுல நம்ம ஒன் மோர் பாயிண்ட், இப்போ 3 மெம்பர் சிஸ்டம்ஸ்க்கு மட்டும் இந்த பாயிண்ட் ஒர்க் ஆகும். என்னன்னா இப்ப நீங்க இந்த ரியாக்ஷனை பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இங்க இருந்து குளோரின் போயிடும், பாஸ் இங்க ஒரு கேட்டையான் ஃபார்ம் ஆயிடுது. ஸோ இது வந்து ஒரு டூ எலக்ட்ரான் சிஸ்டம் தான். இதோட ஹோமோ லெவல் என்னவா வரணும்னா 0 நோடு சிஸ்டமா வரணும். கரெக்டா? இப்பதான் நம்ம முன்னாடி ஸ்லைட்ல பார்த்தோம். ஜீரோ நோடு சிஸ்டம், கேட்டையானுக்கு 0 நோடு சிஸ்டம் தான் ஹோமோவா இருக்கணும். நீங்க ரிங் ஓபனிங் பண்ணும்போது கண்டிப்பா அது ஹோமோவில் 0 நோடு சிஸ்டம்ல தான் அது முடியணும். ஓகே, இப்போ நம்ம இங்க இருந்து இப்போ இந்த பாசிட்டிவ் வந்துடுது. ஸோ 3 சிஸ்டம், இதுதான் இதோட ஹோமோவா இருக்கு. இப்போ நீங்க ரெண்டு பாசிபிலிட்டிஸ், ஒன்னு அவுட்வேர்டா மூவ் பண்ணலாம், இல்லைன்னா இன்வேர்டா மூவ் பண்ணலாம். கரெக்டா? இப்போ ஒருவேளை அவுட்வேர்டா மூவ் பண்ணீங்கன்னா என்ன ஆயிரும்னா, ஒரு மாலிகுலர் ஆர்பிட்டால் இப்படி இருக்கு, ஒருவேளை அவுட்வேர்டா மூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 2 நோடு சிஸ்டம் கிடைச்சிரும். ஸோ அது வந்து தெர்மல் கண்டிஷன்ஸ்ல ஹோமோ இதே கிடையாது, ஹோமோ கிடையாது. ஸோ நம்மளுக்கான ஒரே பாசிபிலிட்டி என்னன்னா இன்வேர்டு தான் பண்ணணும். அவுட்வேர்ட் பண்ணீங்க நமக்கு தெரியும் இது டிஸ் தான் இதுன்னு சொல்லிட்டு, பட் அவுட்வேர்டா இன்வேர்டான்றது ஒரு கீ பாயிண்ட். நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்திருப்போம், நீங்க எந்த டைரக்ஷன்ல மூவ் பண்ணீங்கனாலும் எந்த மாற்றம் இருக்க போறதுல ஒரே ரொட்டேஷன்ஸ்குள்ள அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஆனா இங்க இன்வேர்ட் அவுட்வேர்ட்ல எது டாமினேஷன் எடுக்குதுன்னா இன்வேர்டு தான். ஏன்னா உங்களுக்கு ஹோமோலோ தான் ரொம்ப முக்கியம். இது எல்லாமே தான் இது இன்னும் ஸ்டீரியோ ஸ்பெசிபிக்கலாவே வச்சிருக்கு. ஸோ இந்த ஹோமோல இருந்து நீங்க இன்வேர்ட் மட்டும்தான் மூவ் பண்ணணும். ஒன்லி 3 மெம்பர் சிஸ்டம் தான். நம்ம 4, 6 எல்லாத்துக்கும் அது அதே சேம் ரூல் தான். 3 மெம்பர் சிஸ்டம் மட்டும் உங்களுக்கு இது கிடைக்கும். இதே நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், இப்போ இதுல நான் சிஸ் 2 மெத்திலும் குளோரின் பக்கத்திலே இருக்கு. ஸோ எனக்கு இந்த ஐசோமர் கிடைக்குது. இதே ரெண்டும் டிரான்ஸா இருக்குது அப்படின்னா அதே இன்டர்மீடியட், கிட்டத்தட்ட அதே இன்டர்மீடியட், உங்களுக்கு இந்த ஐசோமர் கிடைக்கும். இதுல ஒரு மெத்தில் வெளியில ஒரு மெத்தில் உள்ள. இதே 2 மெத்திலுமே ஆப்போசிட் டு குளோரின் அப்படி இருந்ததுன்னா 2 மெத்திலுமே வெளியில. ஸோ இதை உங்களால கார்லேட் பண்ண முடியுதா? 2 மெத்திலுமே மேலனா உங்களுக்கு இன்வெர்ட் மட்டும்தான், எல்லாத்துலயுமே இன்வெர்ட் தான் பண்றோம். ஸோ 2 மெத்திலுமே உள்ள இருக்கும். ஒன்னு மேல ஒன்னு கீழேனா ஒன்னு மேல ஒன்னு உள்ள ஒன்னு வெளில அந்த மாதிரி இருக்கு. ரெண்டுமே கீழேனா உங்களுக்கு ரெண்டுமே வெளியில வருது. ஸோ இது இந்த 3 மெம்பர் சிஸ்டம்ஸ்க்கு மட்டும் யூனிக்கா இருக்கிற ப்ராப்பர்ட்டி. அது லைட்டா ஒரு எக்ஸப்ஷன் வச்சுக்கோங்களேன், மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த கொஸ்டின்ஸ் வந்து எங்கோ நான் பார்த்துருக்கேன் நினைக்கிறேன், கேட்ல தான் பார்த்தேன் நினைக்கிறேன். சால்வோலைசிஸ் இது எப்படி, இது நம்ம ஆக்சுவலா அது எலக்ட்ரோசைக்கிள்னு நம்ம நினைச்சிருக்க மாட்டோம். ஒரு சால்வோலைசிஸ் கேள்வியில் எப்படி எலக்ட்ரோசைக்கிள், பட் ஒரு 3 மெம்பர் எலக்ட்ரோசைக்கிள் சிஸ்டம். ஸோ இப்போ நம்ம அஸ்டிக் ஆசிட் 150 டிகிரில போகும்போது இங்க போகுது, ஸோ பாசிட்டிவ். இங்க இருந்து நமக்கு என்ன கிடைக்குது, இதுதான் அதிகமான ஹையர் ரேட் சாலிபிலிட்டிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா, ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா போன ஸ்லைட்ல, ரெண்டுமே மேல இருக்கும்போது உங்களுக்கு 2 மெத்திலுமே உள்ள இருக்கிற மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை கொடுக்குது, ரெண்டுமே கீழே இருக்கும்போது 2 மெத்திலுமே வெளியில இருக்கிற மாதிரி ஒரு ப்ராடக்ட் கொடுக்குது. இது ரெண்டுல இதுதான் தெர்மோடைனமிக்கலி மோர் ஸ்டேபிள். ஏன்னா இங்க ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கும், இந்த 2 மெத்திலும் பக்கத்துல இருக்கிறதுனால இங்க ஸ்டெரிக் இன்டராக்ஷன்ஸ் இருக்கும், பட் இங்க அந்த ஸ்டெரிக் இன்டராக்ஷன்ஸ் கிடையாது. ஸோ இதுதான் தெர்மோடைனமிக்கலி மோர் ஸ்டேபிள். ஸோ ஒரு சால்வோலைசிஸ் கண்டிப்பா தெர்மோடைனமிக்கலி மோர் ஸ்டேபிள் ஃபேவர் பாத்வே தான் ஃபாலோ பண்ணும். இதே நெக்ஸ்ட் என்னன்னா ஒரு 6 மெம்பர் ரிங் பிளஸ் 3 மெம்பர் ரிங், இங்க அப்படியே இந்த ட்ரெண்ட் ரிவர்ஸா இருக்கு. இதுக்கு காரணம் தான் ரிங் ஸ்ட்ரெயின். ஸோ இப்போ நீங்க இதை ப்ராப்பர் ரொட்டேஷன்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு இது ரெண்டு மெத்திலுமே உள்ள வருது. கரெக்டா? இதை பாக்குறீங்களா, ரெண்டுமே மேல இருந்தா 2 மெத்திலுமே உள்ள வரும். ஸோ அதே மாதிரி இப்ப 2 ஆர் இருக்கு, இந்த 2 ஆருமே உள்ள வரும். ஸோ இது உள்ள வரும்போதுதான் ரிங் ப்ராப்பரான அரேஞ்ச்மெண்ட்ல இருக்கும். ஒன்ஸ் நீங்க இந்த 2 ரிங்கையுமே வெளியில அனுப்பிச்சிட்டீங்க, இந்த மாதிரி இந்த மெத்தில் ஆர் மாதிரி, இது ஒரு ஆர் இது ஒரு ஆரா இருக்கும். ஸோ இந்த மாதிரி வெளியில போகும்போது என்ன ஆகுது, ரிங் ஸ்ட்ரெயின், இங்க ஒரு பயங்கரமான ரிங் ஸ்ட்ரெயின் இருக்கும். கரெக்டா? ஸோ இந்த ரிங் ஸ்ட்ரெயின் இதை பாசிபிள் படுத்தல. ஸோ இது ஆட்டோமேட்டிக்கா 7 மெம்பர் ரிங் அடைகிறதுனால இந்த சால்வோலைசிஸ் எல்லாமே இப்படிதான் ட்ரை பண்ண போகுது. இது ஒரு சிஎஸ்ஆர் கோர்ஸ்ல கேட்கப்பட்டிருந்தது. ஓகே, இப்போ ஒரு கேட்டையான் சிஸ்டம் பார்த்தோம், இது ஒரு ஆனையான் சிஸ்டம்.
ஸோ இப்போ நம்ம இது ரெண்டு டிஃப்ரெண்ட் ஐசோமர்ஸ். ஓகே, இதுல நம்ம எங்க இருந்து இதையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது எல்லாமே சேம் தான். இங்க ஹைட்ரஜன் மேல இருக்கு, இங்க ஹைட்ரஜன் கீழே இருக்கு. பட் இது ரெண்டுல இருந்துமே நம்ம ஹைட்ரஜன் எடுத்துட்டோம், பேஸ் கேட்டலைஸ் பண்ணி. இது ஒரு ஆக்டிவ் மெத்திலின் எடுத்துறோம். இங்க இருந்து ஹைட்ரஜன் போயிடுச்சுன்னா இது ஒரு ஆனியான் ஆயிடும். இப்போ இது கான் ரொட்டேஷன். ஏன் ஆனியான் கான் ரொட்டேஷன் போகுது, அது டிஸ்ரோட்டேஷன் போகுது? இதுக்கான ஆன்சர் நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். ஹோமோ லெவல்ஸ்ல கேட்டையான் இருந்தா மட்டும் டிஸ்ரோட்டேஷன், ஆனையானாவோ இல்ல ரேடிக்கலாவோ இருந்ததுன்னா அது கான் ரொட்டேஷன் வரும். ஓகே, ஸோ இங்க இப்போ இது அதே மாதிரி 3 மெம்பர் ஸ்டேட். ஸோ இப்போ கான் ரொட்டேஷன் ரெண்டுமே ஒரே டைரக்ஷன்ஸ்ல மூவ் ஆகணும். இப்போ நமக்கு இந்த ஆனையான் ஃபார்ம் ஆயிடும். இப்போ இதை நம்ம பாசிட்டிவ் போடும்போது நம்ம இங்க ஒரு ஹைட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதோட ஸ்பெசிபிகேஷன் என்ன? இவ்வளவுதான். இது ஒரு சிம்பிளஸ்ட் ப்ராப்ளம். நமக்கு எப்படி நடக்குது அப்படின்றத மட்டும் பார்க்கணும். இப்போ இங்க இது ஒரு ஸ்டீரியோ ஐசோமர், கரெக்டா? இது ஒரு கைரல் சென்டர். ஸோ நம்ம எந்த ஒரு கைரல் என்வரான்மெண்ட்டுமே இல்லாம எலக்ட்ரோசைக்ளிக் மூலமா ஒரு கைரல் ப்ராடக்ட்ஸ் எடுக்க முடியும். ஸோ அதுதான் இதோட பியூட்டியா. இதுக்காக தான் இந்த ஸ்லைட இந்த ரியாக்ஷன் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. ஸோ சிம்பிளா ஒரு கைரல் என்வரான்மெண்ட்டை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்றோம், அதுவும் எக்ஸாக்டா இந்த கைரல் தான் அப்படின்ற மாதிரி டிட்டர்மைன் பண்ணிட்டு. ஸோ ஓகே, ஸோ இது ஒரு ஹெட்ரோ அரோமேட்டிக் 3 மெம்பர் சிஸ்டம். ஸோ இங்க எந்த ஒரு கேட்டையானோ ஆனையானோ ஃபார்ம் ஆகல. பட் இங்க என்னன்னா, இங்க இருக்கிற லோன் பேரே ஒரு ஆனையான் மாதிரி செயல்பட்டு இதை கான் ரொட்டேஷனுக்கு புஷ் பண்ணுது. ஸோ அதே மாதிரி இது ஒரு பக்கம் போகுது, ஒரு பக்கம் மூவ் ஆகுது. ஸோ நமக்கு இந்த பக்கம் கிடைக்கும். இப்போ இது என்னன்னா, நீங்க டைபோலர் டீல்ஸ் ஆர்டர் நம்ம அடுத்த டீல்ஸ் ஆர்டர் டிஸ்கஸ் பண்ணும்போது பண்ணுவோம். ஸோ இதுல இந்த ஸ்டெப் தான் முக்கியம். ஸோ ஒன்ஸ் கான் ரொட்டேட் ஆகுது, நமக்கு இந்த ஐசோமர் கிடைக்குது. இது மூலமா இது டீல்ஸ் ஆர்டர், இது நம்ம டீல்ஸ் ஆர்டர் அடக்டில் நமக்கு பார்க்கும்போது, நீங்க இப்படி பார்க்கும்போது இது ஒரு பிளஸ் மைனஸ் பிரிஞ்சிருக்கு. இது என்னவா இருந்திருக்குன்னே நமக்கு தெரியாது. ஒரு கான் ரொட்டேஷன் தான் நடக்குதா, டிஸ்ரோஷன் நடக்குதா நமக்கு தெரியாது. ஏன்னா நீங்க ஒரு ஹைட் போட்டுட்டீங்க வச்சுக்கோங்களேன். இப்போ இது இந்த பாண்ட் ரொட்டேஷன்ஸ்ல இருக்கிறதுனால ஸோ இது எல்லாமே ஈஸி ஆயிடும். இப்போ நீங்க இதை ட்ராப் பண்றோம், ஆக்சுவலா அது என்னவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அல்கீனை பண்ணும்போது டீல்ஸ் ஆர்டர் நடந்து இது ஆப்போசிட் ஐசோமர்ஸ் கொடுக்குது. ஒருவேளை நம்ம இங்க சேம் ஐசோமர்ஸ் எடுக்கும்போது இங்க நமக்கு ஆப்போசிட்டா கிடைக்குது. இங்க நம்ம ஆப்போசிட்டா எடுத்திருந்தோம்னா இது கான் ரொட்டேட் பண்ணி நமக்கு அதே டீல்ஸ் ஆர்டர் அடக்டோட சேம் சைட்ல கொடுக்கும். ஸோ இதுதான் நம்ம ஆக்சுவலா இந்த ரிசல்ட்டை வச்சுதான் இது இந்த பாத்வே மூலமா நடந்திருக்க முடியும்னே நம்ம எம்பத்தைஸ் பண்றோம். நமக்கு இதுதான், இதுக்கப்புறம் இதுதான் இல்லை, ஆக்சுவலா நமக்கு இது கிடைச்சிருக்கு. ஸோ இது கிடைக்கிறதுக்கான ஒரே பாசிபிலிட்டி இதுதான். இது நடந்ததுன்னா கான். ஸோ இது இப்போ நீங்க மெக்கானிஸ்டிக் ஸ்டடிஸ் எல்லாம் பண்றீங்கன்னா ப்ராடக்ட் என்ன வந்ததோ அது எப்படி வந்ததுன்றத டெரைவ் பண்றதா அந்த மெக்கானிக்ஸமாவே இருக்கும். ஸோ இதெல்லாமே இதோட எவிடன்சஸ். ஓகே, நெக்ஸ்ட் 4 மெம்பர் சிஸ்டம்ஸ். இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது. ஸோ இதுல நம்ம எக்ஸஸ் சப்ஸ்டியூஷன்ஸ் போடுறோம். ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஓகே, அதே ரிசல்ட்ஸ் தான் கொடுக்குது. ஸோ இப்போ இங்க எனக்குள்ள எனக்கு இந்த காம்பவுண்ட் இருக்கு. இத நான் ரிங் க்ளோசிங் பண்றேன். போத் சைட்ஸ் சேம் ரொட்டேஷன் பண்ணி நான் ரிங் க்ளோஸ் பண்றேன். இப்போ இந்த ஃபினைல் மேல போயிடும், இந்த மெத்தில் கீழே வந்துடும். இதுல இருந்து ஃபினைல் மேல போயிடும், இந்த மெத்தில் கீழே வந்துடும். ஸோ அதான் இங்க நடந்திருக்கு. ஃபினைல் மேல மெத்தில் கீழே, ஃபினைல் மேல மெத்தில் கீழே. இப்போ இதே ரிங் ஓப்பனிங் பண்றோம், மறுபடியும் இந்த ஒரே டைரக்ஷன்ல ரிங் ஓப்பனிங் பண்றோம். இப்ப இந்த ஃபினைல் வெளில போயிடும், மெத்தில் உள்ள வரும். இந்த ஃபினைல் உள்ள போயிடும், இந்த மெத்தில் வெளில போயிடும். அவ்வளவுதான். இப்போ நீங்க இந்த ரெண்டை கம்பேர் பண்ணீங்கன்னா இது ரெண்டுமே கான்ஃபிகரேஷன் ஐசோமர்ஸ். இப்போ யூஸ்வலா இந்த டபுள் பாண்டை இப்படி மாத்தவே முடியாது. இப்போ நீங்க ஒருவேளை இந்த சிங்கிள் பாண்டை வச்சு ரொட்டேட் பண்ணீங்கனாலும் இதுதான் மொத்தமா மாறும், இந்த குரூப் மொத்தமா தான் மாறும். தனியா இந்த ரெண்டு கான்ஃபிகரேஷன் ஐசோமர்ஸை பிரிச்செடுக்க முடியாது. நீங்க போட்டோகெமிக்கல் கண்டிஷன்ஸ்ல அதை போட்டு நம்ம கொண்டு வரணும். பட் அது நடக்கிறதுக்கான ஈஸி பாசிபிள் வே போட்டோகெமிக்கல் கண்டிஷன்ஸ் லைக் அது 4N சிஸ்டம்ல தெர்மல்லே நம்ம பண்ண முடியும். கரெக்டா? இது 4N சிஸ்டம். ஸோ கான் ரொட்டேஷன் தெர்மலி அலௌடட். ஸோ ஒரு ரிங் க்ளோசிங், ஒரு ரிங் ஓப்பனிங் மூலமா ஒரு கான்ஃபிகரேஷனை அப்படியே இன்னொரு கான்ஃபிகரேஷனா நம்ம மாத்திருக்கோம். ஓகே, ஸோ இப்போ இதுல செலக்டிவிட்டி இன் ரொட்டேஷன்ஸ் இது ஒரு முக்கியமான பார்ட். இப்போ என்கிட்ட இது இருக்கு, இந்த ஒரு சைக்ளோபியூட்டீன் இருக்கு. நான் ஒரே ஒரு இந்த பக்கத்தை பத்தி நான் கவலைப்படல, ஒரே ஒரு இந்த பக்கம். இப்போ இதுக்கு 2 பாசிபிள் இருக்கு. கரெக்டா? நமக்கு என்ன சொல்லியிருந்தோம், ரெண்டுமே ஒரே மாதிரி தான் கொடுக்கும். அஃப்கோர்ஸ் எஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா இந்த சிங்கிள் பாண்ட் ரொட்டேஷன் இருக்கிறதுனால நமக்கு ரெண்டுமே போயிடும். பட்
இது ஒன் மோர் எக்ஸ்ட்ரா பாயிண்ட். இப்போ இந்த மெத்தில் இன்வர்டா ரொட்டேட் ஆகுது அப்படின்னா அது காணுனே வச்சுக்கோங்க. கானோ டிஸ்ஸோ நமக்கு முக்கியம் இந்த பாயிண்ட் மட்டும் தான். நீங்க இப்படி பண்றீங்க இல்லைன்னா அப்படி பண்றீங்க, அவ்வளவுதான். ஸோ இப்போ மெத்தில் உள்ள வருதுன்னா இந்த ப்ராடக்ட் கிடைக்கும். இதே மெத்தில் வெளில போயிடுது அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட். இப்போ நான் இது காமன், இது ஸ்பெசிபிக். இப்போ நான் கான் ரொட்டேஷன் பண்றேன், எனக்கு இது உள்ள வெளில போலாம், இந்த பக்கம் ஹெச் தான் இருக்கு. ஸோ இது இப்படி போலாம், அப்படி இல்லைன்னா இப்படி போலாம். கரெக்டா? நான் ரைட் சைடு ரொட்டேட் பண்ணலாம், லெஃப்ட் சைடு ரொட்டேட் பண்ணலாம். எனக்கு என்ன கிடைக்கும்? ஒன்னு Z கிடைக்கும், இல்லைன்னா E கிடைக்கும். சிம்பிள். இப்போ எங்கெல்லாம் ஈயோ ஐசோப்ரோபைல் இருக்கோ இதெல்லாமே கிட்டத்தட்ட Z ஐசோமர்ஸ் டாமினேட் பண்ணுது. பட் டெர்ஷரி பியூட்டைல் ஆகும்போது E ஐசோமர் தான் டாமினேட் பண்ணுது 68%. இது காரணம் என்ன? பல்கினஸ். ஸோ எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த R குரூப் பல்கியா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அது இந்த இன்வர்ட் ரொட்டேஷனா அவுட்வர்ட் ரொட்டேஷன்றது அதுவே தீர்மானிச்சுது. ஸோ நம்ம எப்போ டெர்ஷரி பியூட்டைல் எடுத்து நம்ம ரியாக்ஷன்ஸ் கேரி அவுட் பண்றோமோ அப்ப நம்ம Z தான் அதிகமா இருக்கும்னு நினைப்போம், பட் E ஐசோமர் அதிகமாகுது. ஏன்னா இந்த பல்கி குரூப்ஸ் உள்ள வரும்போது அது இதோட ஸ்டெரிக் இன்டராக்ஷன்ஸை உருவாக்கும். ஸோ இந்த ஸ்டெரிக் இன்டராக்ஷன்ஸ் அதை தவிர்க்கிறதுக்காக டெர்ஷரி பியூட்டைல் குரூப் அதுவாகவே E ஐசோமர் E கான்ஃபிகரேஷனை ப்ரிஃபர் பண்ணுது. ஸோ இது நீங்க எப்ப டெர்ஷரி பியூட்டைல் வருதோ அப்பதான் அதுல ரொம்ப ஃபோக்கஸா இருக்கணும். ஓகே, இன்னொரு கான்செப்ட் இருக்கு, டாக்கியோ செலக்டிவிட்டி. இப்போ ஒருவேளை பை டோனார் சப்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு இந்த C4 கார்பன்ல, இப்போ C1 C2 C3 C4 கார்பன்ல உங்களுக்கு பை டோனார் சப்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குன்னா அது அவுட்வர்டு டைரக்ஷன்ஸ் தான் இது பண்ணும். இதே பை அக்செப்டரா இருந்ததுன்னா அது இன்வர்டு தான் இது பண்ணும். இப்போ அது என்ன? இப்போ இந்த OMe இருக்குல்ல, ஸோ இது வந்து ஒரு பை டோனார். கரெக்டா? பை டோனார் என்ன பண்ணுது? அவுட்வர்டா தான். அஃப்கோர்ஸ் இது 4n சிஸ்டம், கான் ரொட்டேஷன் தான் பாசிபிள் தெர்மல் கண்டிஷன்ஸ்ல. ஸோ ரெண்டுமே ஒரே டைரக்ஷன்ல மூவ் பண்றோம். இப்போ ரெண்டு பாசிபிலிட்டி, ஒன்னு சைக்கிளிக்ல ரைட் சைட்ல போகலாம், இல்லைன்னா லெஃப்ட் சைட்ல போகலாம். இப்போ இது ரைட் சைடை தான் சூஸ் பண்ணுது. ஏன்னா இது ஒரு பை டோனார் சப்ஸ்டிடியூயன்ட்ன்றனால இது அவுட்வர்டை தான் ப்ரிஃபர் பண்ணுது. இதே ஒரு கீட்டோனா இருக்கு அப்படின்னா அது இன்வர்டு ப்ரிஃபர் பண்ணுது. ஏன்னா இது ஒரு பை அக்செப்டர் சப்ஸ்டிடியூயன்ட். ஏன்னா ஒன்ஸ் இது வந்ததுக்கு அப்புறம் இது நெக்ஸ்ட் வேற ஒரு ரியாக்ஷனையும் கேரி அவுட் பண்ணலாம். கரெக்டா? இப்போ நீங்க பாருங்க 3 டபுள் பாண்ட்ஸ் க்ளோஸ் டு ஈச் அதர், அந்த மாதிரி ஒரு கான்ஃபிகரேஷன் இது கொடுக்குது. எங்க இருந்துன்னு பார்த்தோம்னா நமக்கு சேம் அதே தான். 4n சிஸ்டம், கான் ரொட்டேஷன் தான் தெர்மல்ல பாசிபிள். இப்போ அவுட்வர்டா இன்வர்டான்னு வரும்போது இது பை அக்செப்டார்ன்றதுனால நமக்கு இன்வர்ட் ஆகுது, இது பை டோனார்ன்றனால அது அவுட்வர்ட் ஆகுது. ஓகே, இப்போ நமக்கு இது ஒரு பை அக்செப்டார், ஸோ அது இன்வர்ட் ரொட்டேஷன்ஸ் பாசிபிள் பண்ணுது. இதுக்கப்புறம் ஒரு 4n+2 ரியாக்ஷன் நடக்குது, தென் டீல்ஸ் ஆர்டர். ஸோ இப்போ இது ஒருவேளை அவுட்வர்டா இருந்திருந்ததுன்னா நமக்கு ஃபீசிபிள் இல்லை இல்லையா? ஏன்னா இந்த பாண்டும் அவுட் லைக் ரொம்ப அவே ஃப்ரம் ஈச் அதரா இருந்திருக்கும். அதனால இது ஆட்டோமேட்டிக்கா இருக்கு. ஸோ நீங்க இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா போதும். நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன ரூல்ஸ் எல்லாம் ஒண்ணுதான். கடைசியில நம்ம இங்க இருக்கிற சப்ஸ்டிடியூயன்ட் என்னவா இருக்கு? வெறும் அல்கைல் குரூப்பா, இல்ல அது ஒரு பை அக்செப்டராவோ பை டோனராவோ இருக்குமா? ஒருவேளை பை டோனரா இருந்ததுன்னா அது ரிங்குக்கு வெளியில வர மாதிரி எழுதணும், பை அக்செப்டரா இருந்தா ரிங்குக்குள்ள வர மாதிரி எழுதணும். ஸோ இதை மட்டும் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா சிம்பிளா முடிஞ்சிருந்ததுல 5 மெம்பர் சிஸ்டம்ஸ். ஸோ இது கேட்டயான் ஆனையான், அதே மாதிரி 2 சிஸ்டம்ஸ் இருக்கு. ஸோ இப்போ கேட்டயானா இருந்ததுன்னா இது 4n சிஸ்டம் ஆயிடும். இதே ஆனையானா இருந்ததுன்னா 4n+2 சிஸ்டம் ஆயிடும். ஸோ இது மட்டும் இதுல 5 மெம்பர். எப்பெல்லாம் ஆடு மெம்பர் வருதோ அப்போ மட்டும் உங்களுக்கு நம்ம இது முன்னாடி வரையும் படிச்ச கான்செப்ட்ல இருந்து கொஞ்சம் விலகிட்டு போயிட்டு வர்ற மாதிரி இருக்கும். பட் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம், எல்லாமே நம்ம இந்த ஆர்பிட்டால்ஸ் எல்லாமே சேம் திங்ஸ் தான் கொடுக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த கேட்டயான் ஒரு 5 மெம்பர் ரிங்கு ஒரு கேட்டயானா இருக்கு. ஸோ இது 4n சிஸ்டம்ல கான் ரொட்டேஷன் தான் பாசிபிள் பண்ணும் அண்டர் தெர்மல் கண்டிஷன்ஸ்ல. ஸோ இப்போ இதை நம்ம ஒரு கன்வீனியன்ஸ்க்காக இப்படி எழுதியிருக்கோம். இது வேற எந்த மாற்றங்களும் நடக்கல, இது ஜஸ்ட் கன்வீனியன்ட்காக இப்படி எழுதியிருக்கோம். ஓகே, இங்க இருந்து இங்கதான் முக்கியமான ஸ்டெப். ஒரு கான் ரொட்டேஷன் நடந்து இப்போ கான் என்ன இருக்கும்? ஒன்னு இப்போ இது கீழே போகுதுன்னா இது மேல போகும். கரெக்டா? நம்ம யூஸ்வலா ரைட் சைடு வச்சுக்கோங்க. ஸோ இது கீழே போயிருக்கு, இது மேல போயிருக்கு, இவ்வளவுதான். இங்க ரிங் ஃபார்ம் ஆகுது, ஒன்னு கீழே போகுது, ஒன்னு மேல போகுது. ஸோ இந்த கான்ஃபிகரேஷன் தான் ரொம்ப முக்கியம். இங்கனக்குள்ள நீங்க எப்படி ஸ்டீரியோகம்ஸ் அசைன் பண்ணீங்கன்றதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓகே,
இப்போ இதுல இருக்கு, இதுல ரெண்டு மெத்திலுமே வெளியில இருக்கிறதுனால உங்களுக்கு ஒண்ணு மேல ஒண்ணு கீழே வந்துருது. இப்போ ரெண்டு மெத்திலுமே உள்ள இருந்தா என்னாகும்? சேம் அதேதான், பட் இது இந்த தடவை மேல வருது, இது கீழே போயிடுது. ஓகே ஓகே. தி லாஸ்ட் ஒன். இப்போ ஒரு மெத்தில் வெளியில இருக்கு, இன்னொரு மெத்தில் உள்ள இருக்கு. இப்ப என்ன பண்றோம்? அதே கான்ட்ரோடேஷன் பண்றோம். இதுவும் மேல வரும், இதுவும் மேல வரும். சிம்பிள். ஸோ முன்னாடி பார்த்த எல்லா எக்ஸாம்பிள் அப்படியே இதுக்கு நம்ம அப்ளிகபிள் பண்றோம். என்ன ரொட்டேஷன்ன்றதான் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்க இது கேட்டையானா இருந்தா 4n, கேனையானா இருந்தா 4n+2. மற்றபடி அதே ரூலை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா நமக்கு இது கிடைச்சிடும். ஓகே. ஸோ இது கீட்டோன் ஆசிட் கண்டிஷன்ஸ்ல இது ஒரு கேட்டையானா மாறும். அதே மாதிரி ஒரு 5 மெம்பர் கேட்டையான். ஸோ இப்போ இந்த ஆர் குரூப் இப்போ இது என்னவா மாறும்? 4n தெர்மல் கண்டிஷன்ஸ்ல கான். ஸோ நமக்கு இந்த ரொட்டேஷன்ஸ் ஒன்னு மேல வரும், ஒன்னு கீழே போகும். இதே 4nல போட்டோகெமிக்கல் கண்டிஷன்ஸ்னா ரெண்டுமே மேல, ஏன்னா டிஸ் ரொட்டேஷன்ஸ். கரெக்டா? ஸோ கான் ரொட்டேஷன்ஸ்னா நமக்கு டிரான்ஸ் ஐசோமர், டிஸ் ஐசோமர்னா சிஸ் ஐசோமர். ஓகே. தென் இதுவும் ஒரு அதே டைப் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ அதே சால்வோலைசிஸ் தான். மொத்தமா ஸ்டில் குரூப் போயிடும், பாசிட்டிவ் இங்க ஃபார்ம் ஆகுது. 5 மெம்பர் ரிங். இங்க ஆக்சிஜன், இது ஒரு ஹெட்ரோசைக்ளிக் எலக்ட்ரோசைக்ளிக், ஹெட்ரோ ஆட்டம் இன்வால்வ் ஆகிற ஒரு எலக்ட்ரோசைக்ளிக். கடைசியில் நமக்கு அதே மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான், வேற பெரிய மாறுதல்கள்லாம் கிடையாது. இது மட்டும் ஒரு ஆனையான் சிஸ்டம். ஓகேங்களா? இப்போ இங்க நம்ம என்பியூட்டர் லித்தியம் போடும்போது இங்க ஒரு ஆனையான் ஃபார்ம் ஆகுது. இது தெர்மல் கண்டிஷன்ஸ்ல என்னவாகும்? டிஸ்ரோட்டேஷன். இதை மட்டும் மிஸ்கம்யூனிகேட் பண்ணக்கூடாது. 4n இருக்கும்போது தெர்மல் கண்டிஷன்ஸ்ல கான்ரோட்டேஷன். அதே ஆனையானா இது 4n+2 சிஸ்டம் ஆயிடும். 4n+2 சிஸ்டம்ல தெர்மல் கண்டிஷன்ஸ்ல டிஸ் தான் அலௌட், கான் ஃபர்பிடன். ஸோ அது இந்த ஆனையான கொடுக்கும். ஸோ கடைசியா நமக்கு இது கிடைச்சிருக்கு. ஓகே. 6 மெம்பர் சிஸ்டம்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். ஸோ திரும்ப திரும்ப அதே தான் வரும். வேற ஏதாவது புதுசா இருந்தா மட்டும் நான் சொல்றேன். ஓகே. இப்போ நான் இதை எடுத்து நம்ம தெர்மல்ல டிஸ் தான் அலௌட், 4n+2. கரெக்டா? ஸோ இதுக்கு என்ன வரும், இதுக்கு என்ன வரும்? தெர்மல் கண்டிஷன்ஸ்ல ஒரே காம்பவுண்ட் தான். தெர்மல் கண்டிஷன்ஸ்ல என்ன ஆகும், போட்டோகெமிக்கல் கண்டிஷன்ஸ்ல என்ன ஆகும்? மீன்ஸ் டிஸ் ரொட்டேஷன் பண்ணும்போது என்ன ஆகும், கான் ரொட்டேஷன் பண்ணும்போது என்ன ஆகும்? இப்போ நம்ம டிஸ் பண்றோம், இங்கனுக்குள்ள ஹச் இருக்கு. ஓகே. நான் ரெண்டையுமே இன்வெர்ட் பண்றேன். இப்போ இந்த மெத்தில் உள்ள போயிடும், இந்த மெத்தில் வெளியில போயிடும். ஸோ அதுதான் இங்க நடந்திருக்கு. ஒரு மெத்தில் உள்ள, ஒரு மெத்தில் வெளியில. கரெக்டா? இப்போ நான் அதே கான் ரொட்டேஷன் பண்ணும்போது ரெண்டையுமே சேம் சைடு நகர்த்துறேன். ஸோ ரெண்டுமே வெளியில இருக்கு. சிம்பிள். இது புரியுதுல? சேம் தான். நம்ம 6 மெம்பர் ரிங்ஸ் பார்த்த அதே விஷயங்கள் தான். இது ஒன் மோர் விஷயம் என்னன்னா, ஒருவேளை ரிங் ஆல்ரெடி ஒரு 7 மெம்பர் ரிங்காவோ 8 மெம்பர் ரிங்காவோ இருந்தாலுமே இந்த பாசிபிலிட்டிஸ் இருக்கும்போது அது 1 செகண்ட் சைக்கிள்ஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. அவ்வளவுதான். ஸோ இப்போ இதுலயும் என்ன முக்கியம்? கான்ஃபிகரேஷன்ஸ் தான். ஸோ நீங்க இங்கனக்குள்ள என்ன, இப்போ நான் இங்கக்குள்ள ஹச் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இது ஒருவேளை இஇ, சரிங்களா? அந்த ஹச் தான் இப்போ ஹைலைட் பண்றேன், கார்பன் இல்ல. ஒருவேளை இது இஇ ஐசோமரா இருக்கு, டிஸ்ரோட்டேஷன் பண்றோம், என்னவா மாறும்? சிஸ் ஐசோமரா மாறும். இதே ஒரு இ ஒரு ஜெட்டா இருக்கு. ஸோ டிஃப்ரெண்ட் கான்ஃபிகரேஷன்ஸா இருக்கு. இப்போ டிஸ் ஐசோமர் பண்ணோம்னா நமக்கு டிரான்ஸ் கிடைக்கும். இதுவுமே நம்ம அந்த டேபிள்ல காமிச்சோம்ல, அந்த டேபிளை ஃபாலோ பண்ற அதே விஷயங்கள் தான். ஸோ இப்போ நமக்கு ஒரு ஆக்டா ட்ரையின் இருக்கு. இதுதான் ப்ராடக்ட். இப்போ இது எந்த கண்டிஷன்ஸ்ல வந்ததுன்னு கேட்டா இது எல்லாத்தையுமே நீங்க பார்த்து வச்சிருந்துருக்கணும். இப்போ இதை எடுத்துக்கிறோம், 4n+2. இப்போ நான் இந்த விஷயங்கள்லாம் எடுத்துக்கிறேன். ஓகே. இது ஒரு டபுள் பாண்ட், இது ஒரு டபுள் பாண்ட், இது ஒரு டபுள் பாண்ட். நான் இதை கணக்குல எடுத்துக்கல, இதை மட்டும் கணக்குல எடுத்துக்கிறேன். இப்போ நான் 4n+2 அதை ஹீட் பண்ணா டிஸ்ரோட்டேஷன். கரெக்டா? டிஸ்ரோட்டேஷன்ஸ்ல இது பாசிபிள். ஸோ இதுல கான்செப்ட் என்னன்னா, இப்போ இப்படி இருக்கும்போது நீங்க ரெண்டு பக்கமே பாசிபிள். ஸோ ஒன்லி இந்த 3 டபுள் பாண்டை மட்டும் எடுத்துக்கிட்டு 4n+2 எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒன்லி வெறும் 2 டபுள் பாண்டை மட்டும் கன்சிடர் பண்ணி 4n எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா 4nல எந்த கண்டிஷன்ஸ்க்கு எது பாசிபிள், ஸோ அதை கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இதுவும் அதே தான், நம்ம முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள் மாதிரி தான். 4n+2 போட்டோகெமிக்கல் கண்டிஷன்ஸ்ல கான் அலோடட். ஸோ நமக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் லைக் டிரான்ஸ் ஐசோமர்ஸ் கிடைக்கும். 7 மெம்பர் ரிங் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான். இப்போ நம்ம இங்க இருந்து புரோட்டானை ரிமூவ் பண்றோம், நெகட்டிவ் சார்ஜ். இப்போ இது இங்க வரும்போது இந்த டிஎஸ் வெளியே போயிடுது. நம்ம ஆல்ரெடி நிறைய ரியாக்ஷன்ஸ்ல பார்த்துருப்போம்.
இந்த ஹைட்ரஜன் சம்பந்தமானது. இது 7 மெம்பர் ரிங் இன்வால்வ் ஆகிற ஒரு எலக்ட்ரோசைக்ளிக். ஸோ அதுக்காக மட்டும்தான் இது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. சிம்பிள், கடைசியில நமக்கு ஃபைனலைஸ் ஆகுறது இதுதான். பட் கரெக்டா எலக்ட்ரான் மூவ்மெண்ட்ஸ் எங்க இருக்கு, எங்க போய் இது முடியுதுன்றதை மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. எங்க டபுள் பாண்ட் போடணும், எங்க சிங்கிள் பாண்ட் போடணும், அது மட்டும். ஸோ இது ஒரு 8 மெம்பர் ரிங், இது ஒரு 4N சிஸ்டம். ஸோ இது வந்து கொஞ்சம் பெரிய ரிங்ஸ், ஸ்லோவா ஆரம்பிச்சு சின்னதுல இருக்கும், இது அப்படியே பெருசு. ஸோ ஒன்ஸ் இது சைக்கிளைஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 8 மெம்பர் ரிங், மறுபடியும் இதுல ஒரு 4N+2 இஸ் பாசிபிள். ஸோ அது அதே தெர்மல் கண்டிஷன்ஸ்ல டிஸ் ரொட்டேஷன். 4N இருக்கும்போது காணு, 4N+2 இருக்கும்போது டிஸ். ஸோ இது கடைசியில் இங்க முடியுது. இதுலயே வேற வேற ஐசோமர்ஸ் இருந்திருந்தா என்னென்ன ஆயிருந்திருக்கும், அவ்வளவுதான். வேற வேற பெருசா வித்தியாசங்கள் இல்லை. இப்ப ரெண்டுமே வெளியில இருக்கு, ரெண்டுமே உள்ள இருக்கு, ஒண்ணு உள்ள ஒண்ணு வெளில இருக்கு. இப்படி இருந்தா 4N சிஸ்டங்கள்ல என்ன நடக்கும்? இப்ப நமக்கு இது டிரான்ஸ் ஆகும், இது டிரான்ஸ் ஆகும், இது சிஸ் ஆகும். இதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 4N+2 நடந்ததுன்னா, இங்க 4N நடக்குது, இங்க 4N+2 நடக்குது. ஏன்னா இங்க பாருங்க, இங்க 8 எலக்ட்ரான்ஸ், இங்க 6 எலக்ட்ரான்ஸ். ஸோ இது இப்போ கான் ரொட்டேஷன் அலௌடு இல்லை, டிஸ் ரொட்டேஷன் தான் அலௌடு. ஸோ டிஸ் ரொட்டேஷன்ஸ்ல என்ன நடக்கும், கடைசியா இது எப்படி முடியும்? சிம்பிள், இது எல்லாமே சேம். ஸோ அதனால இது முடிஞ்சிடும். பட் இங்க நீங்க ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி முக்கியம். இது ரெண்டும் டிரான்ஸ் ஐசோமர், இது சிஸ் ஐசோமர். எஸ், இது ஆக்சுவலா சிஸ் ஐசோமர், நான் தப்பா எழுதி வச்சிருக்கேன். இது வந்து சிஸ் ஐசோமர். ஓகேங்களா? ஓகே. ஹையர் மெம்பர் சிஸ்டம்ஸ், இது அதுக்கும் அட்வான்ஸ்ட் 8ஐயும் தாண்டி இருந்ததுன்னா எப்படி நடக்கும் அப்படின்றது. இதுல வந்து என்ன இன்வால்வ் ஆகுதுன்னா, இந்த 4N+2, இது ஒரு 4N+2, இது ஒரு 4N+2. இப்போ தெர்மல் கண்டிஷன்ஸ்ல டிஸ்அலௌடட், ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் கிடைக்கும். இதே போட்டோ கெமிக்கல் கண்டிஷன்ல கான்அலௌடட், ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் கிடைக்கும். இவ்வளவுதான். இது இன்னும் அதே மாதிரி ஒரு ரொம்ப ஹையர் ஆர்டர் ஒன். இப்போ இதுலயும் ஒன்லி நான் இதை மட்டும் பாக்குறேன்னு வச்சுக்கோங்க, இது மட்டும் சேர்ந்தாவோ இல்ல இது மட்டும் சேர்ந்தாவோ சேம் தான். இதுன்னு பார்த்தா 4N, இதுன்னு பார்த்தா 4N+2. ஸோ இது ரெண்டுமே நமக்கு இதை தான் கொடுக்கும். 4N+2ல நமக்கு போனோம்னா போட்டோ கெமிக்கல் கண்டிஷன்ஸ்ல கான், இல்ல தெர்மல் கண்டிஷன்ஸ்ல டிஸ். தென் அது இது ஆக்சுவலா இங்க இருந்தே இது டெரைவ் பண்ணப்பட்டிருக்கும். நீங்க இங்க போட்டோ கெமிக்கல் கண்டிஷன் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது கிடைச்சிருக்கும். கடைசியில இது கான்செப்ட் என்னன்னா, நீங்க எதை க்ளோஸ் அப் பாக்குறீங்க, எதுல போய் முடிக்கிறீங்க, அவ்வளவுதான். ஸோ இது மட்டும்தான் ஒரே ஹையர் ஆர்டர் ஒன். இதுல இருக்கிற 12 எலக்ட்ரான்ஸ், 1 2 3 4 5 6 எஸ் 12 எலக்ட்ரான்ஸுமே இன்வால்வ் ஆகி கடைசியில ஒரு கம்பைன்டு ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணுது. அவ்வளவுதான். இதோட இப்போதைக்கு முடியுது. நம்ம சைக்ளோ எடிஷன்ஸ்ல நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.